என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு 2 பேரின் பெயரைச் சொல்கின்றேன். இவர்கள் 2 பேர்தான் உன்னோடு கடைசி வரை வரக்கூடிய நிரந்தரமான உறவு. உன் அப்பன் கருப்பண்ணசாமி சொல்வதை அலட்சியம் செய்துவிட்டு அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நிரந்தரமான உறவு எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டு அலையாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமான உறவுகளை காண்பித்து கொடுக்காமல் உன்னை வேதனைப்பட வைத்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று உன்னாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற வேலைகள் அதை போன்றது. யார் யார் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நீ எத்தனையோ சோதனைகளை கடந்து இந்த வாழ்க்கையை வெல்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, உனக்கென்று உறவுகள் நிரந்தரமாக இருக்கும் பொழுது அதை பற்றி கொண்டு நீ நிச்சயமாக மேலே ஏறி வந்து விடுவாய். ஆனால் இந்த உலகத்தில் நமக்கென்று யாரேனும் ஒருவர் இருக்கிறாரா என்று நினைத்து பார்த்தால் சந்தேகம்தான். யாரேனும் ஒருவர் நமக்காக இருக்கிறார் என்பதே பெருமைதானே. அப்படித்தான் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நிரந்தரமான உறவினை அடையாளம் காண்பித்து கொடுக்க உன் அப்பன் கருப்பன் என்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதாக நினைக்கலாம். ஆனால் இவையெல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கிறது. என் பிள்ளையே, நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதாக நீ நினைக்கலாம். ஆனால் இவையெல்லாம் உனக்கு எதிராக நடக்கவில்லை. உனக்கு சாதகமான முடிவு கொடுப்பதற்காக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் நடந்தவுடன் வேதனைப்படாமல், நடக்கிறதே என்றும் வருத்தப்படாமல், அத்தனைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து கொண்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். என் பிள்ளையே, எந்த நிலையில் உனக்கான வாழ்க்கை எப்படி நடக்கப் போகிறது, நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்பதை பற்றி நீதான் சிந்தித்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ ஒரு நாள் உணர்ந்து கொள்வாய். எந்த உறவு நிரந்தரம், எந்த உறவு போலி என்பதனை நீ அப்பொழுதுதான் தெரிந்து கொள்வாய். ஏறக்குறைய உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை போலி உறவுகளையும், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில நிரந்தரமான உறவுகளையும் மட்டும்தான் நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற நிரந்தரமான உறவு என்னவென்று தெரியாமல் தான் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் வரும்பொழுது நிச்சயமாக உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உன் அப்பன் கருப்பண்ணசாமி எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் உனக்காக உடனிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுக்கத்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பது தெரிந்துவிட்டால் நீ யாரையும் தேடிக்கொண்டிருக்க மாட்டாய். நல்லபடியாக பேசுகின்றார்கள், அன்பாக நடந்து கொள்கின்றார்கள். அப்படியானால் இவர்கள்தான் நிரந்தரமான உறவாக இருக்குமோ என்று யாரிடத்திலும் சென்று என் பிள்ளையே நீ ஏமாந்து விட மாட்டாய். அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு என்னதான் நடக்கப் போகின்றதோ என்கின்ற கவலை எனக்கும் இருக்கின்றது. இந்த வாழ்க்கை நம்மை எதை நோக்கி அழைத்து கொண்டு செல்கின்றதோ என்ற பயம் உன்னிடத்தில் அதிகமாகத்தான் காணப்படுகிறது. எங்கே தொடங்கியது, எங்கே முடியப் போகிறதோ என்ற எண்ணத்தோடு என் பிள்ளையே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த நிலையில் இருந்து நீ நிச்சயமாக மாற வேண்டும்.
இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இனி நிச்சயமாக வெளிச்சத்திற்கு வர வேண்டும். உண்மைகள் மட்டுமே இனி உன்னோடு நிலைத்து நிற்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, என்னதான் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது என்பதை சற்று சிந்தித்துப்பார். இந்த மனிதர்களோடு இவ்வாழ்க்கையில் பிறந்த உறவுகள், உன்னை பெற்றவர்கள், உன்னோடு வாழக்கூடியவர்கள், எத்தனையோ பேரிடம் நீ நல்லபடியாக பழகி கொண்டிருக்கின்றாய். இவர்களில் யார் இந்த கருப்பன் சொல்லக்கூடிய அந்த உறவாக இருக்கும் என்று சற்று சிந்தித்துப்பார். என் பிள்ளையே, எல்லாராலும் ஏதோ ஒரு வகையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து இருக்கின்றாய். ஏதோ ஒரு வகையில் உனக்கு பிரச்சனைகள் உன்னை சுற்றி வந்திருக்கின்றது. எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியானதை கொடுக்கவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை உன் கைகளிலே தரவில்லை. என்ன நடக்கின்றது என்பதனை அறிந்து கொள்ள முடிக்கும் முன்பே இந்த உறவுகள் எல்லாம் உன்னை சுற்றி உனக்கு அத்தனை பெரிய கெடுதல்களை செய்தார்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எல்லாம் உனக்கு பிரச்சனைகள் வந்தது. உடன் பிறந்த உறவுகள் சில நேரங்களில் புரிந்து கொள்ளாமல் உன்னிடத்திலே கோபம் கொண்டார்கள். உடன்படாமல் போகின்ற சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். உடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளும் சரியான புரிதலின்மையால் கோபத்தை உன் மீது காட்டினார்கள். வெறுப்பை உன் மீது உமிழ்ந்தார்கள். ஏன் உன்னை பெற்றவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளாமல் தான் ஒரு சில சமயங்களில் நடந்து கொண்டார்கள். உன்னுடைய உணர்வுகளுக்கு இங்கு மதிப்பு கொடுக்க யாருமே இல்லை. இந்த நிலையில்தான் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லது எப்பொழுது நடக்கும் என்ற எண்ணம் உன் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றதல்லவா? இந்த எண்ணத்தை உனக்கு நிச்சயமாக நிலைநாட்ட வேண்டும் என்ற முடிவோடு உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். நல்ல நேரம் என்பது உனக்கு எப்பொழுது எந்த உறவினால் என்ன கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை யாரும் காயப்படுத்தக்கூடாது. அந்த உறவு நீ தவறு செய்தாலும் அதை சுட்டிக்காட்ட வேண்டுமே தவிர உன்னை வெறுக்கக்கூடாது. நீ நல்லது செய்தால் உன்னை பாராட்ட வேண்டுமே தவிர உன்னை குறை கூறக்கூடாது. என் பிள்ளையே, நீ தவறு செய்யும் பொழுது உன்னோடு சேர்ந்து கொண்டு நீ செய்கின்ற தவறை ஊக்கப்படுத்துகின்ற உறவானது எப்பொழுதுமே நல்ல உறவாக இருக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு வேதனையை கொடுக்காது. நான் சொல்கின்ற இந்த உறவு யார் என்பதை தெரிந்து கொண்டால் இனி எதற்காகவும் நீ வருந்த மாட்டாய். என் பிள்ளையே, உன்னோடு இருக்கின்ற இந்த நிரந்தரமான உறவு யார் தெரியுமா? என் பிள்ளையே, ஒன்று உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய ஆன்மா, இரண்டாவது இந்த கருப்பண்ண சாமி. என் பிள்ளையே, இந்த ரெண்டு மட்டும்தான் எப்பொழுதும் உன்னை காயப்படுத்தாது. உனக்குள் இருக்கின்ற ஆன்மாவிற்கு உன்னை நன்றாக புரியும். உன் மனது என்னவென்று அதற்கு தெரியும். உன்னை புரிந்து கொண்டு நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக வழிநடத்தும். அதனால் இது உன்னோடு கடைசி வரை வரக்கூடிய ஒரு நிரந்தரமான உறவு. எப்பொழுது உன் உயிர் பெறுகின்றதோ அப்பொழுதுதான் அதுவும் உன்னை விட்டு பிரிந்து செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ண சாமி கடைசி வரை உன்னோடு இருந்து உன்னுடைய நிரந்தரமான மகிழ்ச்சிக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை செயல்களையும் உடனிருந்து செய்து முடிக்கக்கூடியவன். கருப்பண்ண சாமி என்றால் என்னை மட்டும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம். தெய்வங்களை எல்லாம் மொத்தமாக சேர்த்து கொள்ள வேண்டும். அத்தனை தெய்வங்களும் உன்னோடு நிரந்தரமாக வரக்கூடிய உறவுதான். என் பிள்ளையே, இறைவன் எப்பொழுதுமே தன் பிள்ளைகளை கைவிடுவது கிடையாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்றாமல் விட்டு விடுவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உனக்கு நன்மையாகத்தான் முடியும்.
இந்த உறவுகள் மட்டும் உன் நினைவில் இருக்க வேண்டும். மற்றவற்றையெல்லாம் நினைக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள்தான் வரும் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலை வந்தாலும் சரி என் பிள்ளையே, இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களிலும் மற்றவர்களின் மனநிலையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இவர்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் வந்து செல்கின்ற ஒரு உறவுகள்தான் என்பதை புரிந்துகொள். அவர்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடக்காது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் உனக்கு நன்மைகளோ உதவிகளோ செய்யக்கூடியவர்கள். ஆனால் இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதவன். உன்னுடைய மனதிற்கு புரியும் என்றால் இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை வேதனைப்பட மாட்டாய். எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ மனதிற்குள் கஷ்டங்களை அனுபவிக்க மாட்டாய். நடக்கின்ற எல்லா நன்மைகளும் இனிமேல் உனக்காக என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைத்து விடுவாய். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ணசாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும்
என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது. என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப் போகிறது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப் போகிறது, என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது, அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல
இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து, நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ ஒரு இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து, நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக
சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து, உன்னுடைய அப்பனாக இருந்து, என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி ஆட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால்
இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.